எப்படி இப்படி தான் இப்படி நின்று இப்படி ஆடுறாரு அண்ணா எத்தானா இப்படி ஆடுறாரு நான் உடம்பு வச்சுன்னு உடம்பு ஃபுல்லாக திருப்பிடுறான்றியா இப்படி திரும்பி டென்னிஸ் பால் மாதிரி ஆடுறான் அவன் இந்த ஃபோனு கரெக்டாக பால் போடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது இதுவே ஃபோக்கஸு கரெக்டாக ஆடும்போது ஃபோக்கஸ் அங்கே போயிடுது அது ஆட்டோ ஃபோக்கஸ் அடா பாலக்காரா ஏன்டா இப்படி சொல்ற ரெண்டு சவுண்டு இருக்குது எனக்கு இன்னைக்கு ஆடின நெட்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது உனக்கு போடும்போது நல்லா போடும் இந்த பால் நல்லா இருக்கும் எல்லா பாலையும் நல்லா ஆடினேன் சாய் பால் மட்டும்தான் ஆடல ஒழுங்கா டயர்ட் ஆகிட்டேன் நான் பேட்டை தூக்க முடியா தெரியல உண்டு இந்த ஃபேஸுக்கு என்னால் தூக்க முடியா தெரியல மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் பவுன்ஸ் ஆச்சுன்னு அந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஆச்சு என்ன போடுது இந்த பால் எவ்வளோ மெதுவான போடலாம் ஆனால் பவுன்ஸ் ஆச்சு இல்லை இதை வேகமாக போட்டுட்டு யாருக்காவது என்ன ஆகும் அதுவும் பிரச்சனை போட மாட்டீங்களா போட்டான் அவுட்டு இதுதான் அந்த பால் அந்த லாங் ஆல் ஒரு ஆள் வச்சு கேட்ச் ஏய் பாலக்கடா ஏன்டா இப்படி பண்ற போடுறான் கேட்சி எட்ஜி தட்டுறாத பேட்டை வச்சு எட்டாது செல்மார் இப்படி தட்டி விடு ஏறவே மாட்டுது ஹைட் எட்லையாடா பாத்தியா பாலை பேட்ஸ்மேன் ரீச் பண்ணவே இல்லை ஆக்சுவலி பாலை கேள் ராகுல் பண்ணுவாங்க பாலை பார்ப்பாங்க பாலை பார்ப்பாங்க அடிப்பாங்க அப்போ தான் டைரக்ஷன் பார்ப்பாங்க இவர் என்ன பண்ணார் பால் வருது பார்த்தாச்சு டைரக்ஷனை பார்த்துட்டு ஒரு சுற்று ஆனால் பால் இங்கே போகுது விச் மீன்ஸ் என்னென்னா அந்த பால் எப்படி ஆடி நான் பீட்டுன்னு போடுறேன் பார்த்து பால் இங்கே வர வச்சு பார்த்து அடித்து அப்புறம் அங்கே பார்க்கணும் பால் அங்கே கிடக்கு காலை எனக்கு போட்ட மாதிரி ஆஃப்ல போடுறான் உள்ளே வைக்கிறேன் அவனுக்கு உனக்கு எல்லாமே உள்ள வைக்கிறான் எனக்கு வெளியே வச்சான் ஸோ இப்படிதான் அந்த பால் இதெல்லாம் இப்படி போட்டால் பால் வந்து ஒரு வெயிட் ஃபீல் ஆகும் லோ ஃபுல் டாஸ் போகணும் இப்படி வச்சுக்கிட்டு போகும்போது பால் வச்சு நல்லா பால் ராடி நான் நல்லா திரும்பிச்சிடா லோ வாட்டம் ரொம்ப ஃபுல் டாஸ் போவாங்க லோ ஃபுல் டாஸ் அவர் ஏக்கர் தான் போட ட்ரை பண்ணுறாரு அது அப்படி வெளியே ஜோர்டன் தான் போடுவார் கிறிஸ் ஜோர்டன் எல்லாம் கூட போடுவார் மொட்டையாக இருப்பார் அர்ஷல் பட்டேல் ஓகேவா அவர் தான் கிறிஸ் ஜோர்டன் தான் பெஸ்ட்டாக போடுவார் லோ ஃபுல் டாஸ் அப்புறம் கிரண் பொலாட் போடுவார் லோ ஃபுல் டாஸ் போடுவான் ராவ் போடுவாங்க ராவ் பர்ஃபெக்டாக இப்போ இந்த மாதிரி பாண்டியெல்லாம் அந்த மாதிரி பால் ஓல்ட் பாண்டியா அந்த பால் ரீச் பண்ணுறாருல ஹெலிகாப்டர் பார்த்து ஒரு பால் 10 2 பால் 10 நம்மளை அவுட்டு பேட்னா அவுட் இப்படியா கத்து அம்பேர் கிட்ட அம்பேர் கிட்ட அவுட் கத்தி அவுட்டே அம்பேர் கிட்ட போய் அவுட்டே என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு ரன் தான் பிகாஸ்
பாலில் ஃபேஸ் இல்லை. இதுவே நியூ பாலாக ஒரு ஃபேஸ் வந்து நீங்கள் 2 சைடு வச்சுட்டு 4 பேர் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன மேட்ச் இருந்தால் என்னத்துக்கு டிஸ்டன் பவுன்ஸ் போடுவாங்க. இதில் பவுன்ஸ் வரும். நம்ம ஹெல்மெட் இல்லை இப்படி வாங்கினா இல்லைண்ணா போடணுமா வேணுமாண்ணா இப்படி வாங்கினா என்னாச்சு? பின்னாடி போனா ஏய் அடி வாங்கட்டு தயாராகிறாரு. அதான் ஏய் என் பாலை எத்தனை போவாரா வெறுப்பேத்தினுங்கிறான். ஏய் ஓர அப்படிக்கா அடுத்த எல்லா பாலும் ஓடுறான். என் பால் எடுத்து வாங்கி வச்சுட்டு ஹெல்மெட் போடுவா அந்த பாரு எனக்கு பயமாகுது. அவர் போகிறது உள்ள இந்த ஆஃப்ல வெளியே திரும்ப போறீங்கண்ணா போடுதா இல்லைண்ணா அவருக்கு பயமுறுத்தணுமா அவரை? அதே மாதிரி லோ கான்ஃபிடென்ட்டாக ஆடக்கூடாது. சரி போடு நான் வச்சிருவேன். இப்படி தான் அவர் வந்தார் சொல்லிட்டு இந்த போட்டேன் இந்த டோர்னமெண்ட்டில் தான் ஹெல்மெட் போடுங்க கேட்கவே இல்லை. அவனார் இங்கே அடி அடிச்சு பால் தெரிஞ்சு ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் 1 வீக் கேப்பில் இன்னொருத்தர் அதே மாதிரி வந்துடும். ஹெல்மெட் போடுங்க போன வாரம் தான் வந்து அடிப்பட்டுச்சு. இன்னொரு ஆடி வரணும் இங்கே வாங்கினேன் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இங்கேயா உன் பால் நான் ஏன் தெரியுமா மிஸ் பண்ணுறேன். நான் இங்கே ஆட பார்க்குறேன் உன் பாலை அப்படின்னாரு அடிச்சு இங்கே எடுத்துணும் போல உன் பாலை. அப்புறம் இப்போ ஒருத்தர் ஹெல்மெட் ஆனால் அவர் போட்டார். ஹெல்மெட் போட்டிருந்தாரு. நான் பால் போட்டேன். ஹெல்மெட்டில் அடித்து ஆடு மூணு ஸ்டிக்லேயே விழுந்துட்டேன். அப்புறம் அப்போ தூட்டேன் மூளை கலங்காது. அந்த நிமிஷத்துக்கு படப்படப்பாயிடும் இருக்காது. அப்புறம் கேமில் இருக்க வர முடியாது. கேமில் ஃபோக்கஸே ஆக முடியாது. அந்த படப்படத்தை போக்கவே போன வாரம் ஒருத்தன் போட்டான் விக்கெட் காட்டுறவங்க நீ ஹெல்மெட் போ ஆடு இந்த மாதிரி ஆடு. ஒரு நாள் கிரவுண்ட் வீடியோ இது அவர் பவுன்ஸ் போட்டுக்காம பவுன்ஸ் போட்டுருவாங்க. அடிக்கவே பால் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தமா செல்வா அங்கே போனால் எல்லாம் கேட்சு தெரிய மாட்டேங்குது. அங்கே போனால் நான் ஃபஸ்ட்டு உசு பேசுறேன் போட சொல்லி மனசாட்சியில் இதனால ஷார்ட் நல்ல ஷார்ட். ஆனால் ஃபீல்டரை பொறுத்து தான் ஃபீல்டர் வச்சுன்னா எடுக்கிறது பாயிண்ட் ஃபீல்டரை பொறுத்து தான். ஃபீல்டர் நாளாக இருந்தால் ட்ரை டென்னிஸ் பால் ஆடினார். நான் போயிருக்கேன் நாட்டை வச்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க அவங்க
அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, கால்ட்ரினா தான் அது. அந்த பாலை வந்து இறங்கி இறங்கி பிச் ஆஃப் த பால் ஆடுறது ஃபுல்லாக பாடிக்குள்ளே இப்படி குத்தி இப்படி குயிக்காக வர்ற மாதிரி பாடிக்குள்ளே போய்டும் பாந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பாடி லைனில் பால் போட்டால் ஐ கான்டாக்ட் வராது. பாலை பார்க்க பயம் தான். பாடிக்கு போடவா பாடிக்குள்ளே போடும் குயிக்காக. சரி அவர் வெறுப்பேற்றி பாராட்டு. அதுதான் நீ போட்டுட்டு வரணும். அவன் ஸ்ட்ரோக் எதுவுமே ஆன மாட்டான். டென்னிஸ் பால் மாதிரி பாலை பார்த்து கண்ணா பின்னான்னு சுற்றுறான். நடுவில் ஒரு ஸ்ட்ரோக் ஆடிக்கிறான். இந்த மாதிரி பாடியில் ஃபுல்லாக இல்லை. என்ன பண்ணுறீங்க? அன்றைக்கி அவர் உங்கள் டீம் நாங்கள் போலி போடாது ரெடி போட்டாங்க. இப்போ ப்ராப்பராக ஆடுறான். அவர் டென்னிஸ் பால் ஆடாது மாதிரி. எங்கே இப்போ அதுமாரி தான் ஆடுவார். டென்னிஸ் பால் தான் ஆடுவார். இதான் டென்னிஸ் பால். இதான் ப்ராப்பராக ஆடுறதா? யாரும் அது இந்த மாதிரி அடிப்பா? யாரும் அடிக்க மாட்டாங்க. அவர் கூட அடிப்பார். கேட்டால் கோழி அடிப்பாருன்னு. ஒரு டாட்டே வரமாட்டேங்குது. நீ டாட்டு போடாண்டா. அவன் தான் அப்படி பண்றான். டாட்டு போட்டு நீ பண்ணு. சிராஜ் மாரி பண்ணு. ஸ்டெயின் மாரி பண்ணு. ஸ்டெயின் எங்கே பண்ணுறது? எங்க இதா ப்ராப்பர் ஷாட்டா? சரி வாழ்தடா 4 பால் இருக்குல்ல. பீமர்னா திரும்பினா யாக்கர் வேடா. இது நல்ல பாடுறா. இந்த மாதிரி தான் எனக்கு போட்டான் அவன். இப்போதான் கேட்டுலே அடிச்சிருங்க. இப்போ மட்டும் நீ குத்தி போட்டேன். மற்ற எல்லா பாலும் குத்தி குத்தாசா பேட்டுக்கும் போட்டேன். புரியுதா? நீ என்ன பண்ணணும்? சரி ஆக்சுவலி இப்போ இந்த டீசல்லாம் வாங்க அவங்களோட செக்கிங் போட்டாங்கன்னா இப்போ அவங்க கேட்பாங்க. செக்கிங் இங்கேயே கண்டுபிடிச்சி அதை பார்த்து ரெடி பண்ணிட்டு வாங்க கொடுப்பாங்க. செக்கிங் வச்சோம் வாங்க வீட்டில் வந்து டிக்கெட் வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கா.
ஏண்டா உண்டே ஸ்லோ வருதாடா இரா அப்புறம் கும்பறடா இதுவும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. லிக்கல் ஸ்டார் கூட்டு இந்த இடத்துல பயங்கரம் சும்மா பால சுத்தின்னு இருக்கடா. அந்த மாதிரி நான் கூட தான் ஆடி இருப்பேன் பாலை விடாம. டென்னிஸ் பால் ஆடுறமே அது பாலை சுட்டு பாலை சுட்டு நல்லா பாக்குறா. காட்டுறா காட்டுறா. பொறுமையாக தரோம் அதெல்லாம் போடாது பின்னாடி போட போகிறோம். தூக்கி வச்சிருவா சரி. டைம் என்னன்னு பாருங்கண்ணா. லாஸ்ட் 3 பால்ஸ். ஏய் லாஸ்ட் 6 பால்ஸ் 9:39 பா. 9:40. ரொம்ப பேசணும். சும்மா லாஸ்ட் 6 பால்ஸ்டா. அங்கிள் மூணு பேருமே 6 பால். 6 பால் போடா நீ 6 பால். 6 பாலா? 2 பால் போடலாம்னா 6 பால் போடலாம். சரி 2 ஓவர் போடலாம். 12 பால். 12 பால். ஜாலியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு பால் பேட்ச் ஆச்சு. ஏ வாழத்தடா. எத்தனை பால் போடுறீங்க? 4 பால் ஒரு ஆளுக்கு. எனர்ஜியாக இருக்கீங்களா? நான் பிடிக்கவா? ரொம்ப நேரம் இல்லை. ஏய் எனக்காக இல்லைடா, நீங்கள் நல்லா போடலையே அப்படிங்கிறதுக்காக. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் நிறைய பேட் பண்ணுறேன். பேட் பிடிக்க போகிறீங்களா? அதான் கேட்குறேன். பிடிங்க. எனக்காக இல்லைடா, இவனுங்களுக்காக. இல்லாட்டி நான் போடுவீங்களாடா? ஓகே வராதுன்னா எனர்ஜி. எனக்கு பால் போடுற அளவுக்கு எனர்ஜி இருக்கா? எனக்காக சொல்லாதீங்க. எனக்கு பேட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறது தான் சரி. ஆ இல்லைப்பா, நான் பேட் பிடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்டா. நான் அந்த பொழுதுக்கு பேட் பண்ணுறேனே. லைக் நீங்கள் நிறைய ஆடும் பொழுது கற்றுக்குவீங்களா, அதுக்கு சொல்கிறேன். இதுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இது. அதனால நைட்டு தூங்கிடுவேன்ற ஆஃபீஸில் வந்து சரி இருக்க மாட்டார். சீட்டில் உட்காந்த மணிக்கே போடு ஏண்டா வரனா போடு. பவுல்ஸ் ட்ரை பண்ணுவேன்.
கையிலே காமிச்சிடறானா இப்படி ஸ்லோவாக போகிறோம். பவுலிங் போட்டு முடிச்சா அப்புறம் கற்றுவேன். நீ கதை எடுத்துடா ஈரமா அப்போ பேண்ட் போட்டு வரா. சரி ஈரமா இருக்க ஈரமா ஆமாம். எடுக்க சொன்னாங்க எடுத்தியா ஹெல்மெட்டு அந்த இடத்துல எடுக்க ஃபோட்டோ எடுக்க ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோ. நானே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினேன். எனக்கு போன வாரம் பிக்சர் ஸ்டாரில் சாரி 3 வீக்ஸ் முன்னாடி பேகா ஆஃபீஸ் பேக்கே எடுத்துக்கோ. ஆஃபீஸ் பேக் எடுத்துக்கோ. நானும் அப்படியே வச்சுருக்கேன் முன்னாடி. ஆஃபீஸ் பேக் கூட இதாக இருக்காங்க நம்ம யூராஜ் அவர் பேட்டு ஒழுங்கா பிடிக்க மாட்டாரு. கேட்டா திரும்ப கேட்குறாரு. அட்டன் பண்ணிட்டு ஒயிட் போடணும். எதிர்பார்க்கலாம். செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு பாடியில் எனக்கு இருக்கு. எதிர்பார்க்கலாம். தகிர்காங்களா இல்லையா? லாஸ்ட் பால் செல்வா. ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எப்படின்னா இப்போ இப்படி பார்க்குறோம்ல, கீழே பார்க்கும்போது பாலை பார்க்காம இந்த க்ரில்லை பார்க்கணும். அதான் அது நீ பார்க்க தான் ப்ராக்டிஸ் ஆகும். நீ விளாட தான் ப்ராக்டிஸ் ஆகும். நீ உன்னோட ஐ கான்டாக்ட் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. கீழே குளிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் க்ரில்லை பார்க்கணும்.
நம்ம பாலை தான் பார்க்கலாம். அது விளாட அதனால எப்போனா எப்பவுமே ஹெல்மெட் போட்டுருக்கணும். அதனால உங்களுக்கு பாண்டி என்ன பார்த்து வருங்க பாலை பார்த்தா அது பாலை பார்த்து சில பால் பார்க்க மாட்டாங்க. பாண்டி ஆடுது. பாண்டி சில பால் ஒரு பால் போடுறா. எல்லாரும் பாலை வாட்ச் பண்ணுங்க. சாய் பார்த்துட்டு அப்படி திரும்பி பாருங்க. நாளைக்கு 16 இந்த போனை போட்டுருவோம். எப்படியே இன்ஸ்டாவோட பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி பால் இங்க நிக்கும் போது இவ்வளவு ஸ்லோ வந்து அங்க ஆடிட்டேன். இந்த சூப்பரா ஆடணும். பின்னாடி போறாங்க. இவன் குத்தி புரிமே வருது. என்னடா இவன் சாய் இன்னும் வேகமா போறானா பாக்குறேன்னா எல்லாத்துக்குமே குத்தி புரிமே வருது. இவனுக்கு உருளுக்கு பால் ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஒரு இன்ச்சு கூட குறையில அவனுக்கு. அவன் பாரு ஏதோ செத்து போன மாதிரி உக்காந்துக்கிறான். கவர்மெண்டாடா கொஞ்சம் கூட குறையிலடா ஸ்டாமினா. அப்படியே தெம்பா கம்பாடிப்போம். இன்னும் ஆனால் அந்த இது இல்லை, டயர்னஸ் ஆகணும் அவனுக்கு. அதை பார்த்து கூட விஷயம். ஆனால் என்ன பாலில் தான் ஒன்றும் இல்லை. யார் பண்ணுறா சாய் பாலில் ஓடி கிச்சுன்னு இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே ஆடுறதுனால அவனை அட்டன் பண்ண முடியும். நீ அக்ராஸ் ஆடுறடா. இப்படி ஆடுறேன். இப்படி அடிக்க பார்க்குறான் அவனை. அவன் சும்மா நீ பஞ்ச் பண்ணாலே போதும். போட மாட்டேங்கிற ஹெல்மெட்லாம் போடணும். இதெல்லாம் நல்லா இருக்கும். பேடை கைட்டில் ஆடலாம்னு நினச்சவங்க. சரி காலில் கீழே பட்டுச்சுன்னா 2-3 பால் ஏற்கனவே வாங்கிக்கலாம். அடி ஊத்திக்கிறேன். பால் கிடையாது அது. அழகா இருக்கு. சவுண்ட் ஆச்சு நீ கொடுத்துக்கிறியா இந்த மாதிரி. அதான் அவன் எஃபெக்ட் போடுறது அந்த பால் ஒரு எஃபெக்ட் போடுவான். அந்த பால் மட்டும் தான். அதை கூட வேகமாக போடும். உங்களுக்கு போடும்போது கும்பரா பாடுறா அப்படின்ட்டு போறது. எல்லாமே பேட்டில் பொறுத்தவருக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நீனா அந்த வீடியோலே தெரிஞ்சுடா நீ என்ன நான் தப்பு பண்ணுறேன்னு. எனக்குண்ணா ஒரு ஷோல்டர் புஷ் இல்லை. பார்த்தேன் அந்த பால். அதில் எதுவும் நீ பாலில் உன்னை நான் போய் பால் கட்டாக போல சொல்ல. நீ போகிற எஃபெக்டே சரியில்லைன்றண்ணா. இந்த பால் கூட போட்டுக்காங்க. ஷாட் கிரேட் ஷாட்ண்ணா. நானும் பார்க்குறேன் இந்த பால். அவன் பாலை வாங்கி போயிடுறேன். எப்படி இருக்கு இந்த பாலை போயிரு. இந்த பாலை கூடாண்டா அவன் தான் போகிறான்றானே. ஷாட்
ஏடிலாம் வந்து அடிக்கிறாருண்ணா. ஓ ஃபோனை என்ன எடுக்க போற? என்ன பண்ணுறாரா? பால் எடுத்தாங்க வரணும். மெசேஜ் போட்டேன் ஓகே கேப்டன் சொல்லுங்க டென்ஷன் ஆகிட்டார சொல்லு மேட்ச் மட்டும் வந்து சேருங்க நான் வைக்கிறேன்ட்டு அவராடி கூட்டு வராது என் டீமுக்கு ஆடவே தேவையில்லை. நான் அவர்கிட்ட பேசுவா அண்ணா எங்க இருக்கீங்க? மேட்ச்சுக்காக நீ விளையாடுவோங்க ஊராடே ரொம்பலாம் போறாங்க. யாருக்கு யாருக்கு நான் ஒரே பண்ணிட்டு போகிறேன் மேட்ச் இருக்கா அவனுக்கு பால் தானே எங்கடா அளவு நான் இல்லையா மேட்ச் இருக்கா அப்படியா வரலப்பா ஏன் என்ன கூப்பிடுறது ஏய் கூட்டாரு இப்போ அவனே கூப்பிடு போய் சொல்றான். மாட்டி விட்டு நீங்களா வீட்டுக்கு போயிடுவீங்க சூப்பர் பால்டா, பால் சீன்லயே போச்சுடா. என்ன மாட்டி விட்டு இவ்வளோ பால் போய் பாரு, பால் இப்படி போயிருக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோல போய் பாரு, பால் இப்படி போயிருக்கும். நல்ல பால் இல்லைண்ணா இல்லை நம்ம பேன் பண்ணுறோம் போடாது நான் இல்லை நான் பேன் பண்ணுறேன் நீ பவுலிங் போடாது தயவுசெய்து இது கூட வேகமாக தான்டா போகிறேன். எப்படி போறாரு பாரு அவரு ஒரு பால் நல்லா நறுக்குன்னு போகலான்னு பார்க்குறேன் நானும். இல்லை நான் போடுறேன் அதுக்குள்ளே போயிடாது நான் போலிங் போடுறேன்னு ஏன்னா இப்படி பண்ணுறேன் ஒரு பண்ணுறேன் பாரு இன்னும் சொல்லலாம் இருந்தான் புல்லட் பாண்டி எப்படி அத்தமா சொல்லுங்க டைம் வேணுமா நான் 10 காலுக்கு வரணும் நான் அவரு அவங்க மேட்ச் இருக்கா? நான் போகணுமா? நான் 10 மணிக்கு லாஸ்ட் 6 பால்ஸ் மாட்டாங்க 6 பால் எப்போ நான் வரேன்னா ஏக்கர் ஏக்கர் போடுவா போட்டுமா படம்லாம் போடுறதால வாழை போடு. சரி நீ பார்த்து போடுற பால்லையுமே அவன் அதில் போடு 3 பாலுமே வேஸ்ட்டு. நீ வாங்குறியா ஆனால் சீமில் நல்லா போடுறா. இது வந்து இன்னும் மூவாவது பால் சும்மா ஒரு ஓவர் எங்கன்னா தள்ளலாம் ஒன்று வச்சு ஓ செட்டு நம்பாது சத்தியமா செக் அடிக்கிறேன். மடக்கி எல்லா பாலுமே மடக்கி தான் போடுறேன் நான் பார்த்த பால்லாம்
கேமராலே பாரு. என்ன சொல்ற? நீ வேகமா போற பால் எல்லாமே செக் அடிக்கிற. சொல்லடா. போல்ட் ஸ்டிக் மேல நான் சரி, இது பார்த்தீங்கன்னா வேகமாக போடுறதுன்னா இது பாரு. நான் போட ஸ்டிக் மேல நான் ஓகே லைட்டா பாத்தியா இல்லையா நீ? அவன் ஓடும் போதே நம்ம செக் அடிக்கூடாதுன்னு தான் ஓடுறோம். செக்குன்னு இது வீடியோ பார்த்தா அவங்க நம்பரை அல்ல ஏய் பாத்தா சீமா இவர் போடுறாரு. நான் லாஸ்ட் 2 balls. பேட் கமெண்ட்ஸ் மாதிரி போகிறாங்க அடிச்சு என்ன பண்ணுறேன். இது பாரு ராஜினா. போதுமாண்ணா? பாரு நீ கேமரா பாரு. லாஸ்ட் பால் நீ போட்ட இல்லை ஒரு பால், அந்த பாலை போய் பாரு. அதெல்லாம் எவ்வளோ சோல்டு ஒர்க்கு